Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. அப்போ மூகா முத்து அவர்கள் வீட்டிற்கு தானே போயிருக்கணும், ஏன் முதல்வர் ஸ்டாலினை போய் சந்திக்கணும்? அப்படி இல்லை, நீங்கள் மூகா முத்து அவர்கள் இறப்பு எங்கே வந்து மக்கள் எல்லாம் வந்தாங்க, எந்த இடத்துல அவரோட இறுதி நடந்துச்சு. இதே மாதிரி தேசிய தலைவர் போய் ராஜபக்சேவை நட்பு ரீதியாக சந்திச்சிருந்தா இது இது வந்து அபத்தமான கேள்வியாக நான் நினைக்கிறேன். என்னன்னா, அதாவது திருமாவளவனும் கனிமொழியும் போய் ஒரு நட்பு ரீதியாக கைகுலிட்டு வந்தப்ப நீங்கள் விமர்சிச்சிங்க, அதே மாதிரி தானே இதுவும் இல்லை. அதை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் உங்கள் நோக்கம் வந்து ஜெயிச்சு மக்களை நல்வழிப்படுத்தணுமா, இல்லை இப்படியே இருந்துடலாங்கிற ஐடியா? எல்லாரும் போல எங்களுக்கும் ஜெயிக்க வேண்டும், வெல்ல வேண்டும், இந்த மண்ணை ஆள வேண்டும்ங்கிறதுல ஒரு துளி கூட சந்தேகம் வேண்டாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக தனியாக நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? இல்லையே, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? 2000 வாக்கு சதவீதம் ஏறலாம், ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. சப்போஸ் கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏ ஆனா அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனையாவது தீர்க்கலாம் இல்லையா? இது நல்ல கேள்வி. இது நீங்க எல்லாருமே இந்த கேள்வி கேட்குறீங்க. ஆக முடியாது அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ள நீங்க நின்றுட்டீங்க, சுருங்கிட்டீங்க. நீங்கள் என்றுமே வந்து கூட்டணி கணக்கோ இல்லை இவர்கள் எடுக்கக்கூடிய சர்வேயோ முற்றிலுமாக பலித்தது கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நேரேஷன் செட் பண்ணுறதுனால தான் மக்கள் அந்த சைடு போகிறாங்களே தவிர. அந்த நேரேஷன் இப்போ எப்படி செட் பண்ணப்படுதுன்னா, சீமான் அவர்கள் தனியாக நின்று எல்லா ஓட்டையும் பிரிச்சு விடுறாருன்னு செட் பண்ணப்படுது. இது தொடர்ச்சியாக முதல்ல இருந்து இந்த நேரேஷன் தான். ஆனால் அது ஃபேக்ட் தானே. இதை யாரை பிரிக்குது? எப்படி பிரிக்க முடியும்? நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், நாங்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள், நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள், விவாதங்கள் எல்லாமே இந்த மண்ணும் மக்களுக்கும் சார்ந்தது. அது தேவையில்லாதுங்கிறதுனா டிபேட் பண்ணலாம். ஒரு கட்சியோட ஒரு இயற்கை பாசறை, அந்த மாதிரி ஒரு பாசறை இந்த மாநாடு எங்களோட கட்சியே இப்படிதான் நடத்துது. வேற எந்த முன்னெடுப்புகளும் எடுக்க மாட்டேன். ஏன் முன்னெடுக்கல? எந்த இடத்துல நாங்கள் பேசாம இருக்கோம்? நாங்கள் இதை பற்றி மரத்தை மட்டும் பேசுறோமா? ஊர் தலைவனாக நீங்கள் 2021 நீங்கள் எந்த டேட்டா வேணாலும் எடுத்துப்பாங்க, சவால் விடுறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மூகா முத்து அவர்கள் இறந்திருக்காரு. அதுக்கு சீமான் அவர்களும் அவர் கூட சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் முதல்வரை போய் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தாங்க. இல்லை, இது இந்த அரசியல் மாண்புங்கிறது இந்த தமிழகத்தில் அற்று போய் நிற்குது. ஒரு காலத்தில் அண்ணா இருந்தாங்க, காமராஜர் இருக்கும்போது இருந்த எந்த ஒரு இதுவுமே ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா, அவர் அரசியலில் கோல் வச்சு ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த ஒரு அரசியல் மாண்பு இல்லை, அரசியல் புரிதலோடு எதிர்க்கட்சிகள், எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாரையும் வந்து கட்சி, கொள்கை, கோட்பாடை தாண்டி மனித உறவுங்கிறதே அற்று போய் நின்றது. ஸோ இதன் தொடர்ச்சியாக தான் நாங்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவமோ கொள்கையோ கோட்பாடோ இந்த மண்ணை எதிர்க்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்கள் பண்ணுறோம். அதில் வந்து என் கூட பிறந்தவன் இல்லை, எனக்கு உறவினராக இல்லாதவன் அப்படிலாம் கிடையாது, எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒன்றா நிற்கிறோம் தான் சொல்கிறோம். அதில் வந்து தவறே கிடையாது. அப்படி ஏன் நீங்கள் வந்து ஒரு அதிமுககாரனுக்கு ஒரு பிரச்சனை திமுககாரன் வரமாட்டான், இல்லை ஒரு காங்கிரஸுக்கு பிரச்சனை பாஜகவங்க கூட அப்படிலாம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தலைமுறையில் அதை வந்து உடைக்கணும், அதை மாற்றணுங்கிறதா நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இதாக இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாருக்கு ஏதாவது பிரச்சனை, நீங்கள் விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவனுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் முதல் குரல் எங்கள் அண்ணன் சீமான்றது தான் ஒலிக்கும். அப்போ அதெல்லாம் பெருசாக தெரியல. ஐயா ஸ்டாலின் அவர்களின் உருவபொம்மை இங்கே எரிக்கப்பட்டது கர்நாடகத்தில். அப்போ திமுகவே போராடல, ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த முதலமைச்சரின் உருவபொம்மையை எரித்து எனக்கெல்லாம் வழக்கு இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து நோக்கம் வந்து அது கிடையாது. எங்களுக்கு வந்து எங்களோட முதலமைச்சர் இங்கு இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்க்கும் போதும் அவர்களை கொச்சையாக பேசும்போது முதல் குரலாக நாங்கள் எழும்புற மாதிரி தான் அவர்கள் வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு. அந்த துக்கத்தில் பங்கு கொள்றதுங்கிறது ஒரு அடிப்படை தார்மீக உரிமை. ஐயா எடப்பாடி அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்தாங்க. அதை தாண்டி அந்த இயக்கத்தோடு மிக நெருங்கிய நட்பில் இருந்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அப்போ அவர்களுக்காக அண்ணன் சீமான் அவர்களின் தந்தை இறந்தபோது ஐயா ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காங்க. இதனால நாளைக்கு பேசிட்டாங்க, இவர்கள் 2 பேரும் போய் அண்ணன் வீட்டில் போய் சந்திச்சிட்டாங்க, அதனால் இதுக்கப்புறம் வந்து திமுக எதிர்க்க மாட்டார், இல்லை திமுகவுக்கு எங்களுக்கு ஒரு பின்புறமாக உறவு வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தொடர்ச்சியாக அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை
பிரச்சனைகளுக்கும் அத்தனை இங்கு நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் முதல் ஆளாக சுட்டி காட்டக்கூடிய எதிர்த்து பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இருப்பாங்க. அப்போ முத்து அவர்கள் வீட்டிற்கு தானே போயிருக்கணும், ஏன் முதல்வர் ஸ்டாலினை போய் சந்திக்கணும்? இல்லை, எல்லாருமே அதை கேள்வி கேட்குறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் முத்து அவர்கள் இறப்பு வந்து எங்கே வந்து மக்கள் எல்லாம் வந்தாங்க, எந்த இடத்துல அவரோட இறுதி நடந்துச்சு, அவரோட முதலமைச்சர் அவரோட வீட்டில் தான் இருந்துச்சு, ஐயா கலைஞர் அவர்கள் வீட்டில் தான் நடந்துச்சு. இதை எடுத்து செய்தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படிங்கும்போது இந்த இழப்பு அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்களுக்கு தான். சரிங்களா? அப்போ அதற்கு முன்னாடி அந்த கேள்வி எங்கேயுமே எழலையே. ஏன் எங்கே இருந்தார், அவர் முன்னாடி வேறு வீட்டில் இருந்தாரா, இவருக்கு குடும்பத்தில் அப்படிலாம் இல்லையே. இந்த இழப்பு அவரோட சம்மந்தப்பட்டது, அவரோட மூத்தவர் அவரோட அண்ணங்கிறதுனால தான் அங்கே போய் பார்த்தாங்களே தவிர, இதுக்கு ஏன் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகல, ஏன் நீங்கள் இவங்கள போய் பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து அங்கே தானே பேசினாங்க, எல்லோரும் அவரிடம் வந்து தானே துக்கம் விசாரித்தாங்க. அப்படிங்கும்போது இது அவர்களை சார்ந்தவர் தானே, அவரோட அண்ணன் தானே அவர். இல்லைன்னு இப்போ ஸ்டாலின் அவர்கள் மறுத்துட்டு இல்லை வேற எங்கேயோன்னு போய் இவர் போய் அந்த துக்கத்தில் கலந்து கொண்டு வந்தாரா ஸ்டாலின்? அப்படி இல்லையே, தான் தானே முன்னின்று எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் நின்றுனார். அப்போ அவருக்கான இழப்பு தானே அது. இப்போ வந்து நீங்கள் அந்த ஆட்சியை வந்து நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, ஆந்திராவில் ஸ்டாலினோட பொம்மை எரிக்கப்பட்ட எங்கள் முதல்வர் அப்படின்னு. திமுகவை நீங்கள் எப்படி விமர்சிக்கிறீங்கன்னா, அது ஒரு தெலுங்கர் கட்சி, தமிழர் அல்லாத கட்சி, அவங்களே ஆந்திராவிலிருந்து தான் வந்தாங்க. அப்போ உங்கள் முதல்வர்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதே மாதிரி தேசிய தலைவர் போய் ராஜபக்சேவை நட்பு ரீதியாக சந்திச்சிருந்தா இது வந்து அபத்தமான கேள்வியாக நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அது நடக்கவும் நடக்காது, அந்த யூகத்துக்கான அதே இனம் ராஜபக்சே மாதிரி தானே இனம். அதாவது திருமாவளவனும் கனிமொழியும் போய் ஒரு நட்பு ரீதியாக கைகுலிட்டு வந்தப்ப நீங்கள் விமர்சிச்சிங்க, அதே மாதிரி தானே இதுவும் இல்லை. அதை நீங்கள் சொல்லலாம், நீங்கள் திருமாவர்கள் போய் சந்தித்ததுக்கான இதை சொல்லலாமே தவிர, ஆனால் நீங்கள் அண்ணன் ஐயா தேசிய தலைவர் அவர்கள் வந்து நீங்கள் ராஜபக்சே போய் சந்தித்தார் அப்படி இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தால், அப்படி ஒரு இது நடந்திருந்தால் உறுதியாக தலைவர்களும் செஞ்சிருப்பார். எத்தனையோ இலங்கையில் அந்த இராணுவ வீரர்கள் மிக மோசமாக தமிழர்களை நடத்தியும் எங்கள் தலைவர் தேசிய தலைவர் அவர்களை மரியாதையுடன் தான் கடைசி வரைக்கும் நடத்தினார். அந்த மாண்பும் அந்த பண்பும் எங்கள் தலைவர் தேசிய தலைவரோட இருந்தது. அதான் உண்மை, வரலாறு அப்படிதான். அங்கு எத்தனையோ வீரர்கள் வந்து உளவு பார்க்க வந்து இங்கு தேசிய தலைவர்களிடம் பிடிபட்டு அவர்கள் கைதியாக இருக்கும்போது கூட அவர்கள் குடும்பத்தில் ஒரு சிக்கல் இருக்கும்போதோ இல்லை குடும்பத்தில் தன்னுடைய மனைவி பார்க்கணும் போதோ அழைத்து வந்து மனைவியை பார்க்கறதுக்காக இது பண்ணது ஐயா எங்கள் தலைவர் தேசிய தலைவர். அதே மாதிரி பல பிரச்சனைகள் நடந்து கடைசி கட்டத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது நாங்கள் ஒருபோதும் அந்த மக்களிடையவோ இல்லை மக்களையோ இல்லை அந்த சிங்கள நீங்கள் சொல்கிற பௌத்த தலைவர் ராஜபக்சே மீதோ நேரடியாக வன்மமாக ஒரு தாக்குதலையோ நான் நடத்தலை. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட நாங்கள் திருப்பி சொல்கிறோம், இவ்வளோ பேர் எங்களை சுற்றி வளைத்த போதும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணையை, அங்கே பெரிய மணல் மேடை உடைத்தால் இத்தனை பேரும் இறந்துடுவான்னு சொல்லும்போது, இல்லை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழணும், எல்லா நல்ல தண்ணி உப்பு தண்ணி உள்ளே வந்துட்டால் இந்த நிலம் பாலா போயிருன்னு செஞ்சவர் தான் ஐயா எங்கள் தலைவர் தேசிய தலைவர். அப்படிங்கும்போது இது செஞ்சிருப்பாரா அப்படின்னு நீங்கள் ஒரு யூகத்தில் கேள்வி கேட்குறீங்க. உறுதியாக அதுக்கான அறிக்கை நீங்கள் நேரடியாக பார்க்க முடிஞ்சுன்னா பார்த்துருக்கலாம், அறிக்கை இருக்கலாம், அப்படி தான் இருந்திருப்பாங்களே தவிர இதை வந்து இதையும் நீங்கள் அண்ணன் திருமாவர்கள் சந்தித்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா திருமாவர்கள் சந்தித்தது நட்பு, நீங்கள் வந்து ஒரு துக்கம் நடந்தோ இல்லை அவர்கள் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்கும்போதோ கிடையாது. அவர் சென்றது வந்து நட்பு ரீதியாக இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுமே இவ்வளோ பெரிய சிக்கல்கள் நடந்திருக்கு, இவ்வளோ இனப்படுகொலை நடந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் அமைதி பேச்சுவாய் மாதிரி நீங்கள் வந்து அவரோட போய் கைகுலுக்கி நிற்கிறது தான் இங்கே சிக்கலாக இருக்குன்னு தான் சொல்கிறோம். அப்போ நீங்கள் போனது பிரச்சனை இல்லை, போய் நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனையே தவிர நீங்கள் போனதுனால பிரச்சனை. போனதுனால ஏதாவது ஒரு தீர்வு நடந்ததா, இல்லை அதை பற்றி ஏதாவது விவாதித்தீங்களா, பேசுனீங்களான்னு இல்லை. அங்கே தான் சிக்கலே தவிர நீங்கள் போய் நீங்கள் அவரை பார்த்ததுலலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து தேர்தல் கட்டத்துக்கு வந்தால் எடப்பாடி அவர்கள் வெளிப்படையாகவே நாம் தமிழரையும் விஜயையும் கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காரு. திமுகவை எதிர்க்கிற எல்லா மனநிலை கொண்டவர்களும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் நிலைப்பாடு என்ன? அண்ணன் அதை மறுத்திருக்காரு. அதான் நாங்கள் மிக தெளிவாக எங்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது, எங்களோட தேர்தல் வியூகம் அமைக்கப்பட்டு விட்டது, எங்கள் பயணம் தொடங்கிருச்சு. தொடர்ச்சியாக நாங்கள் ஓராண்டுகளுக்கு மேலாக வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தி நாம் தமிழர் கட்சி மிக
வேகமாக எங்களோட பயணத்தை தொடங்கிட்டோம். எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 50-60% மேலே வேட்பாளர் நிறுத்தப்பட்டாச்சு. இவர்களெல்லாம் எங்களை அழைக்கிறார்கள் என்றால் கட்சி வளர்ந்துருக்கிறது. கட்சியோட நாம் தமிழர் கட்சியின் கொள்கையிலும் கோட்பாடுகளும் ஈர்க்கப்பட்டு, இல்லை எங்களுக்கு அவர்களோட சேர்ந்தால் எங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற நோக்கத்தில் அவங்க வரலாம். ஆனால் எங்களோட நோக்கம் அது அல்ல. எங்களோட நோக்கம் பெரியது. நாங்கள் தனித்து இந்த மண்ணை ஆள வேண்டும். அதற்கு எங்களோட திட்டங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அதிமுக அப்படிங்கிறோம். அதிமுக யாரோடலாம் கூட்டணியில் இருக்காங்க, யாரோடலாம் கூட்டணியில் சேரப்படுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர்கள் இதற்கு முன்பு செய்த பட்டியல் இருக்குது, என்னென்ன தவறுகள் செய்தாருங்கிற பட்டியல் இருக்குது, பாஜக செய்த தவறுகளுக்கான பட்டியல் இருக்குது. இதெல்லாம் எங்கள் தலையில் வந்து நிற்கும். நாளைக்கு நாங்கள் அவர்களுக்காக பொதி சுமைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் நிற்போம். அப்படிங்கும்போது நாங்கள் இவர்களுக்கெல்லாம் மாற்றாக தான் ஒரு கட்சியாக உருவாகினது. அண்ணன் அவர்கள் பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க, அப்படி ஒரு கூட்டணியோட போகணுன்னா நாங்கள் அந்த கட்சியோட இணைஞ்சிருவோமே, எங்களுக்கு எதுக்கு அவங்களோட கூட்டணி? இல்ல இணையறது வேற, கூட்டணி வேற இல்லையா? இல்ல ரெண்டுமே. நீங்க அவர்கள் நீங்க இப்ப விடுதலை சிறுத்தையின் நிலைப்பாடு என்ன இருக்கு? மௌனத்து நிக்கிறாங்களே. கம்யூனிஸ்டின் நிலைப்பாடு என்ன இருக்கு? தனித்து இயங்க முடியல, மௌனமாய் போய் தான் நிக்கிறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அவர்கள் 6 சீட்ல இருந்து 10 சீட்ல இருந்து வெளியில வர முடியல. என்னைக்கு திமுகவுடன் திராவிடத்திடம் காங்கிரஸ் ஆட்சியை இழந்ததோ அன்று முதல் இன்று வரை அதை எட்டி கூட பார்க்க முடியலையே, கிட்ட கூட நெருங்க முடியலையே. காங்கிரஸை வீழ்த்துவேன் என்று ஆரம்பிக்கப்பட்ட திராவிடத்தோட போய் கூட்டு சேர்ந்ததுனால இன்னைக்கு காங்கிரஸ் எந்திரிக்க முடியாத நிலைமையில இருக்காங்கல்ல. உங்க நோக்கம் வந்து ஜெயிச்சு மக்களை நல்வழிப்படுத்தணுமா, இல்லை இப்படியே இருந்துடலாங்கிற ஐடியா? எல்லாரும் போல எங்களுக்கும் ஜெயிக்க வேண்டும், வெல்ல வேண்டும், இந்த மண்ணை ஆள வேண்டும் என்கிறதுல ஒரு துளி கூட சந்தேகம் வேண்டாம். அதுதான் எங்களோட இலக்கு. ஆனால் நீங்கள் சொல்வது போல இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அவர்களுடன் கூட்டணி சேர்ந்தாதான் வெல்வோம் அப்படின்னா அது தற்கொலைக்கு சமம்னு சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, இவர்கள் ஏற்கனவே பல இடத்தில் இந்த ஆட்சிகளை இந்த இந்த திராவிட கட்சிகள் 75 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த மண்ணை ஆண்டு எந்த ஒரு இடத்திலும் சரியான இலக்கை, மக்களுக்கான திட்டங்களை சரியாக கொண்டு சேர்க்கல. மக்களை இன்னும் அதல பாலத்தில் வச்சிருக்காங்க. பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. பல கோடி ஊழல் செய்து இவர்கள் குடும்பம் மட்டுமே ஆண்டு, இவர்கள் குடும்பம் மட்டுமே மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த சொத்தெல்லாம் எங்கேருந்து வந்தது, யாரிடம் இருந்து இவர்கள் கொள்ளையிட்டார்கள்? இதில் நாங்கள் போய் அவருடன் கூட்டணி சேரும்போது திமுக விடுங்க, அதிமுக ரெண்டுமே தானேங்க. அதிமுக அதிமுக பரவாயில்ல சொல்றீங்க. அதிமுக ஊழல் செய்து அதுக்காக தண்டனை பெற்ற ஒரு கட்சி, அவர்களின் தலைவியே. அப்படிங்கும்போது நீங்க எப்படி இந்த கட்சியில் உள்ளவன் தானே அந்த கட்சியில்? செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தாரு? அதிமுக இருந்தானே திமுக வந்திருக்காரு. அங்கு நடக்கவில்லையா சுடுகாடு ஊழல்? நடக்கவில்லையா? பல ஊழல்கள் அங்கே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இங்கு நீங்கள் வெளிப்படையாக நம்ம பேசுவோமே, இந்த 2 கட்சிகளும் இந்த மண்ணை சரியாக ஆண்டிருந்தால் புதிதாக ஒரு கட்சி தொடங்க வேண்டிய நோக்கமே இங்கே வந்திருக்காது. அப்படிங்கும்போது நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு 5 சீட் வேணும், 10 சீட் வேணும், எங்களுக்கு கட்சியை காப்பாற்றணும், இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு 5 எம்எல்ஏ வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கட்சி தொடங்கணும்னா அதுக்கு நாங்கள் தொடங்கியிருக்கே வேண்டாமே. இவர்கள் 2 கட்சியும் செய்த அநீதினாலும் துரோகத்தினாலும் தான் இந்த கட்சியை விளைந்தது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஒரு மாற்றாக இந்த மக்கள் எண்ணி எங்களை 36 லட்சம் பேர் நம்பி வாக்களித்தவங்களுக்கு நாங்கள் துரோகம் செய்கிற மாதிரி தானே? இல்லை, மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி வருது. ஒரு தேர்தல் அரசியலுக்கும் இயக்க அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ராக்டிகாலிட்டின்னு ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பனாக பேசுவோம். ப்ராக்டிக்கலாக தனியாக நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஆச்சு. இல்லையே, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? 2 வாக்கு சதவீதம் ஏறலாம், ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. சப்போஸ் கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏ ஆனா அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனையாவது தீர்க்கலாம் இல்லையா? இது நல்ல கேள்வி. இது நீங்க எல்லாருமே இந்த கேள்வி கேட்குறீங்க. ஆக முடியாது அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ள நீங்க நின்றுட்டீங்க, சுருங்கிட்டீங்க. ஏன் முடியாது? அப்படி ஏன் கேள்வி வர மாட்டேங்குது? ஏன் முடியாது? அப்ப ஒரு கட்சி தன்னிடம் உள்ள கொள்கையில சொல்லி, கோட்பாடை சொல்லி, உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களை ₹1 காசு கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, கூட்டணி என்ற பேரத்துக்குள்ள போகாம, சாதி வாக்குகள், மதத்தின் வாக்குகள் என்று சொல்லி கூறு போடாம இந்த மண்ணை வெல்ல முடியுமா, முடியாதா? அதை நாங்கள் நோக்கி போறோமே. ஏன் நீங்கள் முடியாது? 8% வாக்குகளை நாங்கள் வென்றிருக்கோமே. பரவாயில்லையே, பரவாயில்ல. ஏன் மக்கள் தொகையும் ஏறிடுச்சு? நீங்க அப்படி நினைக்காதீங்க. 2016 நாங்க தேர்தல் பாதையில வர்றோம். 2016, 2021, இன்னைக்கு 2026 தேர்தல் போறோம். 3 சட்டசபை தேர்தல் நாங்கள் இருக்கிறோம். 2 நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கான இலக்கே இல்லை. நாங்கள் ஒரு காங்கிரஸோ ஒரு பாஜகவோ, நாங்கள் இந்த மண்ணின் மக்களின் இதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். ஒட்டுமொத்த இந்திய தமிழ்நாடு
தமிழ் மக்கள் இவர்களுக்கான சிக்கல்கள் இவர்களுக்கான பிரச்சனையை நோக்கி நாங்கள் போய்கிட்டு போது எங்களோட இலக்கு தமிழ்நாட்டை வெல்ல வேண்டும், தமிழர்களுக்கான ஆட்சி இங்கே மலர வேண்டும், அவர்களுக்கான எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படணும். இதுதான் சரிங்களா? அப்படிங்கும்போது இது நாங்கள் வந்து 3வது சட்டசபை தேர்தல் தான். அதிலே நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 8.2% வாங்கி இன்னைக்கு வந்து இடைத்தேர்தலை 16% வாங்கியிருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் எங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க? ஏன் எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்து நாங்கள் ஒரு 20% எட்டும் போது சிறு சிறு கூட்டணிகள் கட்சிகள் உருவாகலாம், அவர்கள் எங்களோடு சேர்ந்து கூட்டணிகள் உருவாகலாம், நாங்கள் வெல்றதுக்கான வாய்ப்புகள் 2026 வரலாம். இன்னும் நாட்கள் இருக்குல்ல. ஓகே, அது எல்லாருமே நினைக்கக்கூடியது என்னன்னா, எல்லா தமிழ் தேசியவாதிகளும் நினைக்கக்கூடியது என்னன்னா, நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சி வரணும். ஆனால் அவங்க உங்ககிட்ட இருந்து மாறுபடுற விஷயம் என்னன்னா, அவங்க ப்ராக்டிக்கலாக இருக்க மாட்டேன்றாங்க. இல்லை, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. ப்ராக்டிக்கல்னா ஏதாவது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கிறத விட ஒரு கட்சி கூடயே ஒரு அதிமுக கூடயே சேர்றீங்கன்னு வைங்களேன். அதிமுக கூட சேர்ந்து ஜெயிச்சா ஒரு 5 எம்எல்ஏ வரும். ஒரு ஊருக்கு ஒரு 5 எம்எல்ஏ வந்தா அவங்க அந்த மக்களுக்கு நல்லது செய்யலாம். இல்லை, உங்களோட இதுக்கே விட்டுரு. அதிமுகவோட சேர்வதனால் வெல்வது எப்படிங்கிறத நீங்க எப்படி கால்குலேஷன் போடுறீங்க? ஏன் வெல்ல முடியாது? கூட்டணி கட்சியில பவர் இருக்கும். இல்ல, நீங்க அப்படி கிடையாது. நீங்கள் வாக்குகளை வைத்து தான், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மையும் மக்களோடு நீங்கள் ஒன்றிணைந்து நீங்கள் அவர்களுக்காக போராடுவதும் அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தருவதில் தான் இருக்கே தவிர, அதை தாண்டி இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட 10 பேர் கூட்டணி இருக்கான், அவர்களெல்லாம் வைத்து வென்று விடுவோம் மக்கள் உடனே. அப்படி பார்த்தா திமுக தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்கணுமே, தொடர்ச்சியாக வென்றிருக்கணுமே, அதிமுக தொடர்ச்சியாக வென்றிருக்கணுமே. ஏன் மாறி மாறி வர்றாங்க? அப்போ மக்களிடம் ஒரு அதிருப்தி வருதுல்ல, மக்கள் வெறுக்கிறாங்கல்ல. கூட்டணி கணக்கு மட்டுமே இவர்கள் போடலாம், தேர்தலுக்கு இவங்க போடலாம் கூட்டணி கணக்கு. ஆனால் மக்கள் ஒரு கணக்கு வச்சுருக்காங்களா? மக்கள் என்றுமே வந்து கூட்டணிக்காக தான் வெல்லும் அப்படிலாம் கிடையாது. இது நேரேஷன் நீங்கள் செட் பண்ணுறீங்க, ஊடகங்கள் செட் பண்ணுது. இங்கு வைக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு அதிகார பலவத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கே வந்து நான் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்தேன், அதிகபட்சமாக திமுக தான் வெல்லுங்கிறது, அதிகபட்சமாக அதிமுக. இதெல்லாம் நேரேஷன்ஸ். மக்கள் மனங்கள் வந்து நீங்கள் என்றுமே வந்து இந்த கூட்டணி கணக்கோ இல்லை இவர்கள் எடுக்கக்கூடிய சர்வேயோ முற்றிலுமாக பலித்தது கிடையவே கிடையாது. இவர்களாக ஊடகத்து பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அப்போ என்னென்னு பண்ணுறாங்க? ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், இவங்கெல்லாம் பாரு ஒன்றா பலமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நேரேஷன் செட் பண்ணுறதுனால தான் மக்கள் அந்த சைடு போகிறாங்களே தவிர, பணத்தை கொடுத்தும் இவர்கள் வாக்கை விலக்கி வாங்கி தான் ஜெயிக்கிறாங்க தவிர, உண்மை நேர்மையாக மக்கள் வந்து எனக்காக ஓட்டு போட்டாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்குது, தனிச்சே நிற்கலாம்ல. எனக்கு 1.5 கோடி வாக்குகள் இருக்குங்கிறான், 2 கோடி வாக்குகள் இருக்குன்னா, நான் இவ்வளோ மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேங்கிறான். அப்படி இவ்வளோ நல்லது செஞ்ச மக்களை ஏன் நீ தனிச்சு போய் நிற்க மாட்ற? உன்னால் ஏன் வெல்ல முடியல? அப்போ உனக்குள்ளே பிரச்சனை இருக்குல்ல. ஏன் இவ்வளோ விளம்பரம் பண்ணணும்? இன்றைக்கி ஏன் போயிட்டு ஓரணியில் 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஏன் போய் திருப்பி மக்களை சந்திக்கணும்? 4 வருஷமாக இப்போ நீ நல்லது பண்ணலன்னு தானே அர்த்தம். அப்போ மக்கள் மனதில் நீ இன்னும் இடம் பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ இன்றைக்கி நீ போய் ஏமாத்துறல மக்களை. கடைசி 6 மாதத்தில் தேர்தல் வந்தோடனே நீ போய் சர்வே எடுத்து பார்த்துட்ட, எல்லா இடத்துலையும் உனக்கான தோல்வி பயம் வந்துருச்சு, உன்னை மக்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இதுக்குள்ளே வர்றீங்க. அதானே எதார்த்தம். இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாமே நான் சுபிக்ஷமாக மக்களுக்கு செஞ்சுட்டேன், நேரடியாக பயன் சென்று அடைஞ்சிருச்சு அப்படின்னா நீ அமைதியாக இருக்கலாம்ல. தனிச்சே நான் போட்டிடுறேன்ப்பா, மக்கள் என்னை நம்பிட்டாங்க, திமுக ரொம்ப நல்லது செஞ்சிருச்சு, எல்லா இடத்துலையும் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னா நீ கூட்டணி பேரம் பேச வேணாம். இன்றைக்கி போய் ஓரணியில் திமுகன்னு போய் உறுப்பினர் சேர்க்க என்னைக்குங்க? கடைசி நேரத்தில் போய் வீட்டில் ஏமாற்றி ஓடிபி கேட்டு ஓரணியில் சேர்றன்னு ஏமாத்துறாங்களே. இந்த பொய் பித்தலாட்டம் எதுக்காக? நீ உண்மையாக இருந்தியா? உனக்கு பலம் இருக்கா? பலம் இல்லைல்ல. அப்போ அதுதானே இது காட்டுது. அப்போ யாருக்குமே வந்து எந்த இடத்துலையுமே இவர்களுக்கான ஸ்திரத்தன்மை இல்லையே. அந்த நேரேஷன் இப்போ எப்படி செட் பண்ணப்படுதுன்னா, சீமான் அவர்கள் தனியாக நின்று எல்லா ஓட்டையும் பிரிச்சு விடுறாருன்னு செட் பண்ணப்படுது. இது தொடர்ச்சியாக முதல்ல இருந்து இந்த நேரேஷன் தான். ஆனால் அது ஃபேக்ட் தானே. இதை யாரும் பிரிக்கிறது எப்படி பிரிக்க முடியும்? நீங்கள் நல்லா ஒரு ஓட்டு வாங்கினா அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல. ஏன் பிரயோஜனம் இல்லைங்கிறீங்க? ஏன் பிரயோஜனம் இல்லைங்கிறீங்க? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்னைக்கு மாறி நிற்கிறோம். இன்னைக்கு எங்கள் குரல் பலமாக ஒலிக்க தொடங்கியிருக்கு. நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, திணறாங்க. இன்னைக்கு வழக்குகள் போட போகிறது. இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எடுத்து பேசும்போது இன்னைக்கு வந்து அதுக்கு செவி சாய்க்கிறாங்க. பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக சில விஷயங்கள்ல அவங்க இணைந்து போகிறாங்கல்ல. இன்னைக்கு திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய குடமுழுக்குக்கு வேற வழியே இல்லாமல் தலையாட்டுறாங்கல்ல. அப்போ எத்தனை இடத்துல இன்னைக்கு பரந்தூரில் அவரெல்லாம் நவரவே முடியலையே. நாங்கள் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, 2 எம்எல்ஏ கூட, ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லை. ஆனால் வைத்து கொண்டிருக்க விடுதலை சீட்டினால் அதை செயல்படுத்த முடியலையே. இன்னைக்கு கம்யூனிஸ்ட்னால செயல்படுத்த முடியல. எங்களுக்கு எதுக்கு அந்த 4 சீட்டு 5 சீட்டுங்கிறேன்? இப்போ நாங்கள் கூட்டணி போனால் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய 5 சீட்டும் 10 சீட்டும் எங்களுக்கு பத்தாது.
எங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் வேணும், ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் அமர வேணும். அப்போ தான் எங்களோட திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையில் உள்ள எங்களோட செயல் திட்டங்களையும் இந்த அடிப்படை வசதிகளையும் இந்த கட்டமைப்பையும் மாற்ற முடியும். அப்போ அதற்கு எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவையே தவிர இந்த கூட்டணியில் போய் 5 சீட்டு 10 சீட்டுனால ஒன்றும் நடக்கும். நாங்கள் கை கட்டி வாய் பொத்தி கூட்டணியோடு கரைந்து போக நாங்கள் விரும்பவில்லை. தனித்துவமாக நின்று வென்று இந்த மக்களுக்காக பயனளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நிறுவ வேண்டுங்கிறது எங்களோட திட்டம். இதை தொடர்ந்து சீமான் அவர்கள் இப்போ நிறைய போராட்டமும், நம்ம போன தடவை பேசியிருந்த நிறைய போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் மாநாடுகளும் நிறைய நடத்திட்டு வர்றாரு. இதெல்லாம் ரொம்ப கண்டினியூஸாக இருக்கிறதுனால அப்படியே பண்ணிட்டு போயிட்டாரு, ஒரு தீர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. என்ன தீர்வு இருக்கு? என்ன தீர்வு? இதனால இந்த மாநாட்டினால என்ன தீர்வு இருக்கு? சும்மா நடத்திட்டு போயிட்டே இருக்காரு, அடுத்து மரங்களோட மாநாடுன்னு சொல்றாரு. இல்லை, இதுவும் ஒரு நல்ல கேள்வி. என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் போராடவே வேண்டாம்னு நினைக்கிறீங்க. ஒரு மக்களின் எழுச்சியாக மக்களுக்கான பிரச்சனைகளை ஒரு பொது வழியில் மக்களோடு சேர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கே நீங்கள் வரக்கூடாது, ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், நாங்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள், நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள், விவாதங்கள் எல்லாமே இந்த மண்ணும் மக்களுக்கும் சார்ந்தது. அது தேவையில்லாதுங்கிறதுனா டிபேட் பண்ணலாம், விவாதம் பண்ணலாம். இது தேவையில்லாத ஒன்றை பேசுகிறாங்க, இதை பற்றி பேசி இது பிரோஜனம் இல்லை, இது வந்து ரொம்ப பின்னோக்கி கொண்டு போகிறாரு, இல்லை இந்த திட்டத்தை இந்த பேசினால இதுக்கு தீர்வு எட்டவே இல்லை. எந்த ஒரு விஷயத்துமே நீங்கள் தொடங்கவில்லைன்னால் தீர்வு இருக்காது. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மண்ணில் மிகப்பெரிய அளவில் வளங்களையும் இயற்கை வளங்கள் சூழ்ந்த ஒரு இது, நீங்கள் ஒரு விஷயம் அவங்க வளர்ச்சின்னு சொல்லி கட்டமைக்கிறாங்க. அப்போ எல்லா மாநிலங்களும் என்ன நினைக்குதுன்னா, தன்னோட, அதாவது 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ரிவர்சபிள், அதாவது தீர்ந்து போகாத வளங்கள், ஒன்று தீர்ந்து போகிற வளங்கள்னு சொல்லுவாங்க. 2 வளங்கள் இருக்குது இயற்கையில். ஒன்று வந்து தீர்ந்தே போகாதுன்னு வச்சுங்களேன். இன்னொன்று, இப்போ மழை அப்படிங்கிறது, மழையெல்லாம் நீங்கள் உடச்சி சுக்கணும் நீங்கள் உருவாக்க முடியாது. நீங்கள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே போயிடும். அப்போ அதை தாண்டி மண்ணாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இங்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய இதாக இருக்கக்கூடிய, நீங்கள் இப்போ இயற்கை வளமாக நீங்கள் நெய்வாசலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மீத்தேன் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தீர்ந்து போகக்கூடிய வளங்கள். இதை தாண்டி இந்த மண்ணை கேடாக்கக்கூடிய தொழிற்சாலைகள். 3வது, இந்த இடத்தில் உள்ள வளங்களை எல்லாமே சுரண்டி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. அப்புறம் 4வது, இந்த மண்ணில் உள்ள வளங்களை எல்லாம், இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் நீங்கள் எதையுமே பண்ணாமல் தரிசாக்கி அதை விற்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி தான் இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள், இங்கே இருக்கக்கூடிய மாடுகள்னால கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கும் கையேந்தி நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். சொற்பமானதான். நீங்கள் மாடு அன்னைக்கு வந்து தங்கை மதிவதனி கூட பேசுகிறாங்க, ரொம்ப கிண்டல் அடித்து பேசுகிறாங்க. அவர்கள் வந்து இவர்கள் மாடுகிட்ட பேசினார், மாடு கேட்குமாங்கிறலாம் சொல்கிறாங்க. அவர்களுக்கு ஒன்று தான், அவர்கள் பேசலாம், விவாதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் பொருளாதாரம் அடங்கி இருக்குதா இல்லையா, இதனால் இந்த இனம் மேம்படுமா, பொருளாதாரத்தில் மேம்படுமா இல்லையாங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். எல்லார் வீட்லேயும் நீங்கள் கறி சாப்பிட்றீங்க, முட்டை சாப்பிட்றீங்க, பால் சாப்பிட்றீங்க, வெண்ணெய் சாப்பிட்றீங்க, எல்லாமே வருது. இதெல்லாம் எங்கேருந்து யாரோட ப்ரொடக்ஷனில் வருதுன்னு அவங்க சொல்லட்டும். இதெல்லாம் யாருனால? ஒரு அரசாங்கம், இங்கே ஆளக்கூடிய திராவிட அரசு இதற்கான என்ன முன்னெடுப்பை எடுத்திருக்கு, இண்டஸ்ட்ரீஸை பெருகியிருக்கு, இதனால் எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கு, எவ்வளோ தூரம் வருமானம், பொருளாதாரம் இந்த அரசினால் இவர்களால் பொருளாதாரம் என்ன சொல்கிறது பெருகி இருக்குது. இதனால் வந்து 10 லட்சம் கோடி நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனை நாங்கள் இத்தனை அடைச்சிருக்கோம், ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லையே. வெறும் சாராயத்தை மட்டும் தானே நம்பி இன்னைக்கு இந்த அரசு இயங்கிட்டு இருக்கு. கொடுக்கக்கூடிய வரி சாராயம். அப்போ இது வந்து சரியாக இதை நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா? இந்த மாடுகள் நீங்கள் வந்து பாதுகாக்கப்படணும், மாடுனால் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி அதை தான் பேசுகிறோம். அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறோம். அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. மக்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் முதற்கொண்டு இருக்கக்கூடிய வைக்கிறாங்க. ஆமாம், இது சரிங்கிறாங்க. இன்றைக்கி யுனைடெட் நேஷன் வந்து மேய்ச்சல் நிலங்களுக்கான ஆண்டுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கான் 2026. எதற்காக அறிவிக்கிறான்? அப்போ அவனுக்கு தெரியாதா? வளர்ந்த நாடுகள் எல்லாருமே இன்றைக்கி வந்து அந்த பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு எடுக்கிறது மாடு. இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு எங்கேயாவது மறுப்பு சொல்லுங்கள். இதை பேசுகிற சோக்கால் திராவிட ஊப்பிகள் எல்லாத்தையும் பேச சொல்லுங்களேன். அதனால் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி, கறினால எந்த பயனும் இல்லை, முட்டைனால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லுங்கள்.
இதெல்லாம் வந்து பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கலன்னு சொல்லுங்க, நாங்கள் விட்டுருக்குறோம். எதிர்வரும் அதாவது அடுத்த சமூகத்தை மாடு மேய்க்க சொல்றாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லைங்கிறேன். யாரையும் போய் நீங்கள் குடிங்க, எல்லாரையும் போய் நீங்கள் கல் குடிங்க, எல்லாரும் போய் மாடு மேய்ங்க அப்படின்லாம் எல்லாரும் போய் மரம் வளங்க, எல்லாரும் மரம் வளர்க்கணும், அது இல்லைன்னு சொல்லுவாங்களா? இப்போ அடுத்து நாங்கள் மரங்களுக்கான மாநாடு வைக்கிறோம். மரங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா? இந்த மரங்கள் எவ்வளோ அழிக்கப்படுது, பனை மரம் வெட்டப்படுது, வெட்டி வந்து செங்கல் சூளைக்கு அனுப்பப்படுது. அப்போ அந்த பனைமரத்தோட தேவை இங்கே இல்லையா? அதனால பொருளாதாரம் இதாகாதா, மேம்படாதா? எல்லாருக்குமான பொருளாதாரம் இருக்கா? விவசாயிகளுக்கு பயன்படாதா? அப்போ இதை பற்றி தானே பேசி ஆகணும். அந்த மரங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இதனால் எவ்வளோ தூய காற்று வருது, மழை நீர் வருது, மழை பொழியுது, எல்லாத்தையும் பற்றி பேசணும்ல. அப்போ இதை பேசக்கூடிய ஒரு தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் தான் இந்த மண்ணில் இருக்காரு. நீங்கள் அவரையும் நீங்கள் கேவலப்படுத்தி நீங்கள் கொச்சைப்படுத்துவதால் யாருக்கு என்ன பயன்? இல்லை, கேவலப்படுத்தல. ஒரு கட்சியோட ஒரு ஒரு இயற்கை பாசறை, அந்த மாதிரி ஒரு பாசறை இந்த மாநாடு கட்சியே இப்படிதான் நடத்துது, வேற எந்த முன்னெடுப்புகளும் எடுக்க மாட்டேன். ஏன் முன்னெடுக்கல? எந்த இடத்துல நாங்கள் பேசாம இருந்திருக்கோம்? நாங்கள் இதை பற்றி மரத்தை மட்டும் பேசுறோமா? எந்த இடத்துல நாங்கள் பேசாமல் வந்திருக்கோம்? இன்னைக்கு ஆசிரியர்கள் பிரச்சனையில் முதலாள அண்ணன் நின்று குரல் கொடுக்கலையா? போக்குவரத்து தொழிலாளருக்காக நாங்கள் பேசலையா? மீனவர் பிரச்சனைகள் பேசலையா? இன்னைக்கு பரந்தூர் பிரச்சனைக்கு முதல் ஆளாக போய் நின்று பேசலையா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், இன்னைக்கு தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக நீங்கள் 2021 நீங்கள் எந்த டேட்டா வேணாலும் எடுத்துப்பாங்க. நான் சவால் விடுறேன், இந்த திமுக திக கட்சிகளுக்கு நான் சவால் விடுறேன். 2021 அப்புறம் இவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்று வரை ஒரு தலைவன் மக்களோடு மக்களாக நின்று போராடினா அண்ணன் சீமான் அவர்கள் தான். இதை மறுத்து பேச சொல்லுங்க, நான் ரெக்கார்டோட பேசுறேன், டேட்டாவோட பேசுறேன். அப்படி இருக்கும்போது நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் நவந்து போகிறோம், மக்களோடு இல்லாமல் போயிருக்கோம்? மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன், இது முக்கியங்க. இந்த நாடு வளம் பெறும்னா இந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் காப்பாற்றப்படணும். நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிற எடுத்து மலையை நீங்கள் உடைச்சி நீ கொடுப்பேன், அதுக்கு குரல் கொடுக்கக்கூடாதுன்னா இது அரசியல் ஒரு முக்கிய அங்கம். அரசியல் அதுதான், எல்லா உயிர்களுக்குமானதான் அரசியல். அரசியலுங்கிறது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இலவசம் கொடுக்குறதா? இந்த அடிப்படை புரிதல் அறிவு இல்லாத இந்த திமுக தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றிட்டு இருக்குங்கிறேன் நான். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமா நீ பேசணும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வாழணும், அப்போ தான் நீ வாழ முடியும். அதை பேசுகிற ஒரு தலைவன் கிடைக்குமோ நீங்கள் எடுத்து வச்சு கொண்டாடணுங்க. சீமான் அவர்கள் சொன்ன இராணுவ ரகசியம் அப்படிங்கிறது என்ன? எடப்பாடி கூட கூட்டணி இருக்கா, சேருவாரா அப்படின்ற கேள்விக்கு எப்பவும் அடப்போங்க அதெல்லாம் கிடையாதுன்னு எப்பவும் சொல்கிறவர், இல்லை அது ராணுவ ரகசியம், அது என்ன ராணுவ ரகசியம்? இல்லை, அது அண்ணன் பல முறை சொல்லிட்டேன். அதான் சொல்கிறேன்ல, அது அவருக்கு தான் தெரியும், அண்ணன் தான் தெரியும். ராணுவ ரகசியம் போது நாங்கள் வைக்கக்கூடிய அரசியலை நீங்கள் பாருங்களேன். இந்த தேர்தல் 2026 தேர்தல் இருக்கும், ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சி பேசு பொருளாகவே தான் இருக்கும். நான் உறுதிட்டு சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கும் அரசியலும் விவாதங்களும், நாங்கள் பேசப்போகும் அரசியலும், இந்த 2020 தேர்தலை நோக்கி நாங்கள் பாய்ந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை தவிர்த்து விட்டோ, எங்களுடைய அரசியலை தவிர்த்து விட்டோ இந்த 2026 தேர்தல் நடக்க போகிறது இல்லை. நீங்கள் வேணால் சொல்லலாம் மும்முனை போட்டி, இல்லை நாம் தமிழர் கட்சி ஒரு சிங்கிள் டிஜிட்டில் இருக்காங்க, அதனால வந்து சேர்க்க மாட்டோம். ஆனால் எங்களை நகர்த்தி விட்டு இந்த அரசியல் நகர்வு இருக்காது, இந்த தேர்தல் வியூகம் இருக்காது. அப்படியான தேர்தல் வீகத்தோடும் தேர்தலில் வேட்பாளர்களை அண்ணன் அவர்கள் பார்த்து ஒவ்வொரு வேட்பாளரையும் நிறுத்தி மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எங்களுக்கு தொலைநோக்கு பார்வை ஒரு திட்டங்களை வரையறுத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு இந்த கூட்டணி இவ்வளோ காசு கொடுப்பாங்க, இந்த இடத்துல இந்த வேட்பாளர் நிறுத்தணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு இலக்கு எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றி, அதை தாண்டி வேறு எதுவுமே. அதுதான் ராணுவ ரகசியமா? அதுதான் ராணுவ ரகசியம். எங்களுக்கு வெல்லணும். இந்த முறை உறுதியாக நாங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தருவோம். மக்களோட இது இருக்குல்ல, மக்களோட எண்ணங்கள் இருக்குல்ல, என்ன பிரதிபலிப்பு இருக்குல்ல, அது பெரிய மாற்றம் வந்திருக்கு. மக்கள் எல்லாம் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறார். இந்த முறை இவர்கள் சொல்லக்கூடிய வாக்குக்கு காசு கொடுக்குறேன், கல்ல விட்டு போடுறேன், இல்லை அவர்கள் சாதிய பின்புலத்தை வச்சு அதையெல்லாம் தாண்டி தகர்த்து உடைத்து நாம் தமிழர் கட்சி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்லும். அது பார்ப்பீங்க. அதுதான் அந்த ரகசியம். பாருங்கள், தொடர்ச்சியாக நீங்கள் எங்களை பேசாமல் ஊடகங்களோ இல்லை அரசியல் விமர்சகர்களோ தவிர்த்து விட்டு போகவே முடியாது. சீமான் அவர்களோட பாஸ்போர்ட் தொலைஞ்சு கொடுத்துருந்தாரு. அது என்ன காரணம், எப்படி தொலைஞ்சது? அதுக்கப்புறம் இப்போ 4 நாளில் புது பாஸ்போர்ட் கொடுக்க சொல்லி கோர்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கு. அது என்ன விஷயம்? ஆக்சுவலி ஒரு நல்ல செய்தி தான் அது. பாஸ்போர்ட் ரொம்ப நாளாகவே வந்து அந்த கடவுச்சீட்டு பிரச்சனை இருந்தது. லண்டனில் அண்ணன் வந்து கனடாவில் போய் பேசும்போது அங்கே வந்து அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டதுலேருந்து அவர்களுக்கான பல வழக்குகள் நிலுவையில் இருந்ததுனாலையும் அவரோட கடவுச்சீட்டு கிடைக்காமல் இருந்தது.
இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர் மீது வழக்குகள் இருந்தனாலையும் அப்புறம் என்னன்னா ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் தொடர்ச்சியாக வந்து அண்ணன் அவர்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாத்துலேயும் அண்ணன் சீமான் அவர்கள் நெஞ்சர நினைந்து இருக்கிறாரா அதை போய் சந்திக்கிறது இவர்களுக்கான வாய்ப்புகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டியது தடுப்பதற்காகவும் அது இதுவும் பிளான்டுங்கிற இதுவும் பிளான்டாக தான் இருக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த வன்மங்கள் நடந்துகிட்டே அவரும் அண்ணன் சீமான் அவர்களை தாண்டி எல்லோரிடமும் அந்த சிக்கல்கள் கொடுத்தே இருக்கு, நெருக்கடிகள் கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து மாறும், இதெல்லாம் மாற்ற முடியும்னா இன்னும் கட்சி வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகும். அது நிறைய மக்களிடம் வந்து அண்ணன் அவர்கள் சென்று பார்க்கும்போது பெரிய அளவில் எழுச்சி உண்டாகும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையும் ஒரு நல்ல செய்தியாகவும் நினைக்கிறேன். நன்றிண்ணா, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி.